நம்மளுடைய எண்ணத்தை மாற்றிட்டா வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும்னு தெரிஞ்சுக்கிற நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம லைஃப்பில் சரி செஞ்சுக்கிறதுக்காக நம்ம எண்ணத்தை மாற்ற முயற்சி பண்ணுறோம். நம்ம எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நம்மளை பற்றி என்ன எண்ணத்தில் இருக்கோம், நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறோம், நம்மளை சார்ந்த சிந்தனை நமக்குள்ளே எப்படி இருக்குன்றது ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ஹெல்த்துன்ற விஷயம் நம்ம தேடுறோம், சரி செஞ்சுக்க நினைக்கிறோம். ஒரு பணம்ன்ற விஷயத்தை தேடுறோம், அதை நம்ம வாழ்க்கையில் உருவாக்க நினைக்கிறோம். ஒரு வேலை இல்லை நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான தேவைன்னு இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈர்க்கிறதுக்காக நம்ம எண்ணத்தை சரியாக வச்சுக்க பார்க்குறோம். ஆனால் நம்மளை பற்றி நமக்குள்ளே என்ன எண்ணம் இருக்குன்றத நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை, அதை பெருசாக கண்டுக்கிறதும் கிடையாது. உண்மை சொல்லப்போனால் இது நம்மளுடைய ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். அதாவது நம்மளை பற்றி நமக்குள்ளே இருக்கிற எண்ணம் எவ்வளவு தூரம் நேர்மறையாக இருக்குதுன்னு பார்க்கணும். காரணம் என்னென்னா, உங்களை பற்றி நீங்களே தப்பாக பேசக்கூடிய சூழல் இருக்குது, உங்களை பற்றி நீங்களே தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா உங்களால் ஒரு பெரிய அளவிலான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஏன்னா உங்கள் செல்ஃப், அதாவது உங்களுக்குள்ளே உங்களையே நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி நகர முடியாது. நான் பேசுகிறது செல்ஃப் லவ் பற்றி. இப்போது செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோம், விரும்புகிறோம், உணர்கிறோம் அப்படின்றது. இங்கே நிறைய பேருக்கு அடுத்தவங்களை சார்ந்த ஒரு முடிவெடுக்கிற எண்ணம் இருக்குது. அது கூட ஒரு பெரிய ஒரு தவறு கிடையாது, அது போக போக மாற்றிக்கலாம். ஆனால் தன்னோட எண்ணங்களை மதிக்காத ஒரு உணர்வு அப்படின்றது, அந்த செல்ஃப் லவ் அப்படின்றது இல்லை, செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் லைஃப்பில் பார்க்க முடியும். அதாவது நம்மளே நெகட்டிவாக பேசுகிறது, நம்மளே தாழ்த்திக்கிறது, நமக்குள்ளே நம்மளை பற்றி மோசமான எண்ணங்கள் வச்சுக்கிறது. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ஒரு பணம் சார்ந்த முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட முன்னேற்றமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒன்று சொல்வேன். ஒரு வேளை உங்களை பற்றி நீங்களே நிறையா தப்பாக பேசுகிறீங்க, உங்களை பற்றியே ஒரு சந்தோஷம் கிடையாது, இல்லை உங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன லைஃப்பில் சிம்டம்ஸ் பார்க்கலான்னு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். துணிஞ்சு ஒரு செயலை என்றைக்கும் செய்ய மாட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு பெரிய முயற்சிகள் எடுக்கும்போதும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் உங்களோட முயற்சிகளை, அதாவது பெர்மிஷனோ ஐடியாவோ கேட்குறத தாண்டி உங்கள் முயற்சிகளை சொல்லி பார்ப்பீங்க. அது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் தோணுது, அவங்களுடைய அந்த பதிலை வச்சு தான் நீங்கள் உங்கள் தேவையை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு பார்ப்பீங்க. அதாவது உங்களோட முடிவுகள் எப்போ உங்களோட தான் இருக்காது, அடுத்தவங்களுடைய சிந்தனை சார்ந்து இருக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செல்ஃப் லவ் கம்மியாக இருந்துச்சு, அதாவது நம்மளே அதிகம் குறை சொல்கிறது, நம்ம கேரக்டரை பற்றி, நம்ம உடம்பை பற்றி, நம்ம எப்படி நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோன்றதை பற்றியோ, நம்ம கலரை பற்றியோ, ஹேர் ஸ்டைல் பற்றி என்ன வேணால் இருக்கலாம். தன்னைத்தானே குறை சொல்லிக்கிற ஆட்கள் ரெண்டாவதாக பெருசாக சந்திக்கிற விஷயம் அப்படின்றது உறவுகள் சார்ந்த பிரச்சனை. அதாவது ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனே இருக்காது. எல்லோரும் உங்களை தாழ்த்துற மாதிரியும், எல்லோரும் உங்களை எதிர்க்கிற மாதிரியும், எல்லோரும் உங்களோட சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப பேசிக் சயின்ஸ் தான். உங்களை நீங்கள் விரும்புறதில்லை அப்படின்றனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை விரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் கவனிப்பீங்க. அப்போது இந்த மாதிரி செல்ஃப் லவ் கம்மியாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தானாகவே வரும். ஸோ முதல் விஷயம், நம்ம ஒரு முயற்சி செய்ய முடியல, உயர முடியலன்றது ஒன்று. சாதாரணமாகவே ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு விலகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் கம்யூனிட்டிலையோ, ஒரு ஸ்கூல்லையோ, இல்லை நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் உங்களை தாழ்வாக நினச்சிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷனிங் உருவாக ஆரம்பிச்சிடும். இது எங்கே நடக்கும்னா, தன்னைத்தானே குறை குறிக்கிறதும், தன்னைத்தானே நிறையா நெகட்டிவ்ஸ் யோசிச்சுக்கிறதும், தான் எதுக்குமே இங்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், நான் இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கேன்னு சொல்லி உங்களை தாழ்மைப்படுத்திக்கிறதும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். ஸோ அப்போது மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நம்ம எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற அடிப்படை நிலையிலிருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அது யாராக இருந்தாலும் சரி, பை டிஃபால்ட்டாக நீங்கள் உருவாக்கிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது செல்ஃப் லவ். இதுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஐஎம் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, அதாவது நான் தொடங்குகிற அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேளுங்க. செல்ஃப் லவ்க்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, என் சேனலில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் நிறையா இருக்குது. இல்லை நன்றி எழுதும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண விஷயங்களை பற்றி நிறைய எழுதுங்க. அதாவது செல்ஃப் லவ் கம்மியாக இருக்குது, முக்கியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆளாக இருந்தால் இதை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்களுடைய செல்ஃபை பெட்டர் பண்ணிக்காமல் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போக முடியாது.
ஸோ நம்ம எப்பவுமே பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, லைஃப்பில் வந்து அடிப்படையான விஷயங்கள் ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப முக்கியமான 6வது விஷயம் அப்படின்றது செல்ஃப். நம்மளை நமக்குள்ளே எப்படி உணர்கிறோம், நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில். செல்ஃபில் உருவாக்கிக்கிறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் ஈஸியான வழி. நீங்கள் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும், அந்த அஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இது ஆக என்ன ஆகும்னா, உங்களை பற்றின சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படும். அதாவது நீங்கள் இன்றைக்கி 30 இயர்ஸாக இருக்கலாம், 40 இயர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் ஏஜ், இவ்வளோ நாளாக உங்களை பற்றி நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா, இது வந்து எங்கேயாவது ஒரு இன்சிடெண்ட்டில் உங்களை 4 பேர் தப்பாக பேசியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த திறமை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். அந்த அவமானங்கள் உங்கள் செல்ஃப் லவ் டேமேஜ் பண்ணியிருக்கும், செல்ஃப் அக்செப்டன்ஸை டேமேஜ் பண்ணியிருக்கும். இப்போ அந்த அஃபர்மேஷன்ஸ் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்குள்ள அந்த பழைய எண்ணங்கள் ஃபேட் ஆகி மேலே புதுசாக சில விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்கும் கான்ஷியஸ். ஸோ செல்ஃப் லவ்வை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான வழி ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன்ஸ் தான், அப்புறம் கிராட்டிடியூட் ப்ராசஸ். இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய இலக்குகளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குமே செல்ஃப் லவ்வில் அந்த பேஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் உங்களால் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வர முடியாது. ஸோ எனி பேசிக் ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணும்போதுமே செல்ஃப் லவ் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, உங்களை நீங்களே வந்து உயர்வாக பேசுகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்டிசஸ்லாம் தாண்டி ஒரு பேசிக் அட்வைஸ் என்னென்னா, அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி லைஃப் போகுதுன்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி நம்மளை தாழ்த்தி காமிக்கிறது, அவங்க முன்னாடி நம்ம பண்ணுற பிஸ்னஸ் சரியாக போகலைன்னு சொல்கிறது, இல்லை எனக்கு இது முடியாமல் இருக்குன்னு சொல்கிறது, உங்களை நீங்களே குறைச்சி பேசுகிறது எல்லாமே கண்டிப்பாக அந்த செல்ஃப் லவ் கம்மியாகிறதுக்கான ஒரு வழி. அப்போது எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட பொய் சொல்லிடலாமான்னா அப்படி இல்லை. உங்களை தாழ்த்தி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவே வேண்டாம். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அப்படின்றது இல்லைன்னா பதில் இல்லைன்னு கூட சொல்லலாமே தவிர, அந்த இடத்துல உங்களை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்க முன்னாடி உங்களை லோவாக காமிச்சிக்கிறது எந்த வகையிலையும் உங்கள் செல்ஃப் லவ் க்ரோ பண்ண விடாது. இது வந்து சில பேர்கிட்ட இருக்க மரியாதையினால் நம்மளை தாழ்த்தி பேசிப்போம், இல்லை பொதுவாகவே நமக்குள்ளே அந்த கேரக்டர் இருக்கும், இது சரியாக போக மாட்டேங்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது முடியலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எனக்கு படிக்க முடியல, எனக்கு வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம்ல. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போதும் அது ஒரு ஐஎம் அஃபர்மேஷனாக தான் போய் ரெஜிஸ்டர் ஆகுது, அது ஒரு செல்ஃப் லவ் அஃபர்மேஷனாக தான் போய் ரெஜிஸ்டர் ஆகுது. செல்ஃப் லவ்னா பரவாயில்ல, பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து இது படிக்க முடியல, எனக்கு இந்த டிகிரி பாஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த வேலைக்கு தகுதியான இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய செல்ஃப் லவ்வுக்கு எதிர்மறையான விஷயங்களாக போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. போக போக லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப டவுன் ஆகும். ஸோ அங்கே தான் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகும், லோன்லி ஆகும், மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ப்ராப்ளத்தோடையும் நீங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப அவசியம். பொய் சொல்ல வேண்டியதில்லை, எந்த இடத்துலையும் உங்களை தாழ்த்தி பேசிட வேண்டாம் அப்படின்றதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட தாழ்வாக ஷேர் பண்ணாதீங்க, நிறையா அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. உங்கள் செல்ஃப் லவ் பெருக்கிக்கிறது தான் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். நன்றி.